கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம தியானிப்போம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனோம். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளேயே ஒரு பாவமும் செய்யாமல் வாழ்ந்தார். அவர் பாவங்களை அறிக்கையிட வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. ஆனால் நாம் எல்லாரும் பாவம் செய்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் அருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற்று நாம் இப்போ நீதிமான்கள் என்று தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இரக்கம் பெற்றோம். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி கூட மறுபடியும் அநேக காரியங்களில் நம்ம தவறுகிறோம், எடுக்கிற தீர்மானங்களில் தோற்று போயிடுறோம். இப்பொழுதும் நமக்கு முன்பாக இருக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு என்னென்னா, ஒன்று நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கலாம், அல்லது நம்ம பாவங்களை மறைத்து நம்ம ஏமாற்றலாம். நம்மை நீதிமான்களாக காட்டிக்கொள்ளும்படிக்கு நம்மை நியாயப்படுத்திக் கொள்ளலாம். செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் ஆர் ஹைடிங். ஆதாம் ஏவாள் தேவனுடைய பிரமாணத்தை மீறின பொழுது அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி விட்டார்கள். உடனே அவர்கள் ஆண்டவர் தான் தேவன் தான் தேடி வந்தார். தேவன் தேடி ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அவருக்கு தெரியாமல் நடந்தது எல்லாமே தெரியும். ஆனால் அவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நேர்மையையும் தாழ்மையும் எதிர்பார்க்கிறார். நேர்மையாக ஆதாம் அப்பொழுது நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்திருந்தார்னா அவரே தேவனை தேடி இருப்பார். தேவன் வந்த உடனே அவர் சமூகத்தில், ஐயோ நீங்கள் சொன்னதை மீறி நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய சமாதானத்தை இழந்துட்டேன், என்னுடைய இருதயத்தில் இப்பொழுதும் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, நான் இப்போ உங்களை பார்த்து பயப்படுறேன், உங்களோடு கூட நான் ஐக்கியப்பட முடியலை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னா கண்டிப்பாக தேவன் அந்த கதையை மாறி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால் அவர் போய் மறைந்து கொள்கிறார், தன்னை ஒழித்து கொள்கிறார் என்று வாசிக்கிறோம். அதன் பின்பு ஏவாள் ஆதாம் 2 பேருமே ஒளிந்து கொள்கிறாங்க. ஆண்டவர் கேட்குறார், ஏன் என்ன செய்தா, நான் சொன்ன அந்த மரத்தின் கனியை நீ புசித்தாயோ என்று கேட்கும் பொழுது அப்பொழுது ஆம் என்று நேரடியாக சொல்லாமல் நீர் கொடுத்த சிறியானவள் தான் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்கிறார். இது என்னென்னா தன்னை நியாயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி தான். நானாக போய் சாப்பிடலை, அது உண்மைதான், நானாக சாப்பிடலை, நீங்கள் கொடுத்த ஸ்ரீ கொடுத்தால் ஆனபடியினால் நான் சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அதுக்கு விளக்கம் சொல்லாமல் ஸ்ரீயிடத்தில் கேட்கிறார். ஸ்ரீயும் சர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டது என்கிறாள். நான் சர்ப்பத்தின் பேச்சுக்கு இடம் கொடுத்து விட்டேன் என்று தன்னுடைய பகுதியில் உள்ளதான பாவத்தை ஒத்துக்கொள்வதற்கு பதிலாக அவள் சர்ப்பம் வஞ்சித்து விட்டது, அதனால் நான் செஞ்சிட்டேன் என்று சொல்கிறாள். ஆண்டவர் சர்ப்பத்தின் இடத்துல விசாரிக்கவே இல்லை, சாத்தான் இடத்துல போய் நீ அப்படி செஞ்சியான்லாம் கேட்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். அநேக காரியங்களில் நம்ம தவறும் பொழுது எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்கிறோம், சிந்தனையில் தவறிடுறோம், செயலில் தவறிடுறோம். அப்படி தவறுகிற பொழுது நாம நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு சம்பந்தப்பட்ட நபர்களிடத்தில் ஒப்புரவாகிறோம் சொன்னால் அது தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமாக இருக்கும். ஏன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒரு காலம் வாழ்வடையவே முடியாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதை அறிக்கை செய்யும் பொழுது 2 விதமான மனிதர்களை நாம் பார்க்குறோம். மாட்டிக்கிட்டா ஆமாம்மா நான் செஞ்சிட்டேன். இப்போ ஆதாம் தேவன் அவருடைய சமூகத்தில் ஐக்கியத்தை தான் முதல்ல இழந்து விட்டார், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை. நம்ம ஏன் பாவத்தை அறிக்கையிடணும்னா முதல்ல அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்வதற்கு, தேவனுக்கும் நமக்குள்ளதான ஐக்கியத்தை காத்துக்கொள்ள, சகோதரர்களோடு கூட உள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்ள. அப்படி ஐக்கியத்தை காத்துக்கொள்வதற்கு முதலாவது நம்ம பாவத்தை அறிக்கையிடணும்னு சொன்னால் அதுக்கு முதலாவது நம்ம செஞ்சது பாவம்ங்கிறத நம்ம உணரணும். பிறகு அதை வருந்தணும், அந்த பாவத்தை குறித்து நம்ம வருந்தணும், துக்கமடையணும். அப்புறம் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கோருவதற்கு நம்ம பாவத்தை போய் அறிக்கையிட்டு நான் செஞ்சது பாவம்,
மன்னித்து கொள்ளுங்க என்று சொல்லி மன்னிப்பு கேட்கணும். ஸோ தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது தேவன் இரக்கமாக இருந்து மன்னிப்பார். அங்கே ரெண்டு அடங்கியிருக்கு, ஒன்று நேர்மை, இன்னொன்று தாழ்மை, ஹானஸ்டி அண்ட் ஹியூமிலிட்டி. பெருமை உள்ளவர்கள் ஒரு காலம் தங்களுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். தாழ்மை உள்ளவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். அதனால அந்த வேதத்தில் எழுதியிருக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது நீ பாவமே செய்யாமல் இந்த பூமியில் வாழ்ந்துடணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் நம்மளால் முடியலை, அதையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் நம்ம எபிரேயர்களது நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மை போன்ற மாம்சத்தில் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, அந்த சோதனைனா என்னன்னு அவருக்கு தெரியும். நம்ம வாசிக்கிறோம். ஆனபடினால தான் நாம் அவரிடத்துல போகும்போது நாம் அவருடைய இரக்கத்தை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். 15வது வசனம் வாசிங்க, எபிரேயர் 4. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். அப்போ we do not have a high priest who cannot sympathize with our weakness. நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டதுனால அந்த சோதனையினுடைய வலிமை என்ன, சோதிக்கப்படும் பொழுது நம்ம மாம்சத்தில் பலகீனமாக இருக்கிறதுனுடைய நிலைமை என்ன, நம்முடைய பலகீனம் என்ன, பாவத்தின் வலிமை என்ன, அதெல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் தாமே சோதிக்கப்பட்டபடினால. அதனால் நம்பிக்கையோடு கூட அவருடைய கிருபாசனத்தினிடையில் நம்ம வரலாம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதனையுடைய வலிமை என்பதும் என்ன என்பதும் நம்முடைய மாம்சத்தில் உள்ள பலகீனம் என்னதென்பதும் அவர் அறிந்திருக்கிறபடினால நீங்கள் தைரியமாக கிருபாசனத்தினிடையில் வரலாம், அவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு எழுதியிருக்கு. அதே மாதிரி 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஹீ இஸ் அன் அட்வொகேட். நீங்கள் வாசிங்க 1 யோவான் 2 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம பாவம் செய்தால் அப்பொழுதே நம்மை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், நம்முடைய பலகீனத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய எல்லா காரியங்களும் அறிந்து தான் அவர் நம்ம ஏற்றுக்கொண்டார். இப்போ பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம பிறந்தது 1900 வருஷம் கழித்து தான் பிறந்திருக்கோம். அப்போ 1900 வருஷம் கழித்து பிறந்த நம்முடைய பாவத்துக்கு சேர்த்தே அவர் என்ன பண்ணிட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்துட்டார். காரணம் என்னென்னா, அவர் தான் நம்மை படைத்தவர். நம்மை படைத்த தேவன் தன்னுடைய குமாரனை, தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அனுப்பும் பொழுதே அவர் என்ன வேண்டுதல் பண்ணுறாருனாக்கா, இவர்களுக்காக மாத்திரம் அல்ல, இவர்கள் மூலமாக என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போவே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் மூலமாக விசுவாசம் கொள்ளுகிற யாவருக்கும் சேர்த்தே அவர் ஜெபம் பண்ணதை நம்ம வாசிக்கிறோம். எனவே அருமையானவர்களே, நாம் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. சில நேரங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, ஆண்டவர்கிட்ட போய் சில பேருக்கு பாவத்தை உணர்த்தும் போது நம்ம பாவின்னு ஒத்துக்கொண்டோம்னா ஜனங்களுக்கு மத்தியில் எனக்கு இருக்கிறதான சாட்சி கெட்டு போயிடும். நான் இப்போ யோகியன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம பாவம் செஞ்சோம்னு ஒத்துக்கிடாமல் அதுக்கு நியாயப்படுத்தி நம்முடைய பாவத்தை மறைத்து விட்டால் மனிதருடைய கண்களுக்கு முன்பாக நீதிமானாகி விடலாம். உண்மைதான். ஆனால் நிச்சயமாக அங்கே என்ன எழுதியிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான்னு சொல்லிட்டார். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. பாவத்தை மறைச்சிட்டா இன்றைக்கி ஜனங்களுக்கு முன்பாக நீதிமான் என்று பேர் எடுத்துடலாமா, எடுத்துடலாம். ஆனால் தேவனுக்கும் நமக்கு உள்ளதான உறவு அப்படியே தான் இருக்கும். அந்த ஃபெலோஷிப் கேனாட் பி ரெஸ்டோர்டு. அந்த ஐக்கியத்தை நாம் திரும்ப கட்டவே முடியாது. அப்போ தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறான், தாழ்மையை தான் எதிர்பார்க்குறார். நீ பாவம் செஞ்சுட்டியா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை, நீ பாவத்தை ஒத்துக்கிறியா இல்லையாங்கிறது தான் கேள்வி. நீ பாவத்தை அறிக்கையிடு, ஒத்துக்கொள், நேர்மையாக ஒத்துக்கொள். நான் செஞ்ச தவறுன்னு ஒத்துக்க, நான் செஞ்சது பாவம் ஆண்டவரே. சாக் சொல்வார், தவறுகளை மன்னிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லலை, பாவத்தை அறிக்கையிட்டால் மன்னிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். முதல்ல அதை பாவம்னு ஒத்துக்கணும். நிறைய நேரங்களில் அதுக்கு நம்ம என்ன வேறு பேர் வைக்கிறது, பாவத்துக்கு தவறி செஞ்சிட்டேன். இல்லை, நமக்கு தெரியும் அது பாவம், நமக்கு தெரியும். நம்முடைய மனசாட்சியில் நம்ம குற்ற உணர்வு அடைகிறோம். அப்போ மனம் திரும்பி ஆண்டவரே நான் செஞ்சது பாவம். சகோதரர்கள்ட்ட எப்போ போய் அறிக்கையிடணும் அப்படின்னா, நம்ம யாருக்கு விரோதமாக ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னா அந்த கன்சர்ன் நபர்கிட்ட வெளிப்படையாக நம்ம பேசியோ அல்லது அவருடைய பொருளை அபகரித்தோ அல்லது அவருடைய பேருக்கு அசிங்கத்தை உண்டு பண்ணியிருந்தால் அந்த நபர், கன்சர்ன் நபர்கிட்ட யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட
சில நேரங்களில் நமக்கு இப்படி சந்தேகம் வரும். ஏதோ ஒரு நபருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை நாம் ஒரு 3வது நபர்கிட்ட சொல்லிட்டோம். அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமையே நம்ம சொல்லிட்டோம். அது உண்மையாகவும் இருக்கலாம், அல்லது ஒருவேளை பொய்யாகவும் இருக்கலாம், நம்ம சொல்லிட்டோம். இப்போ நாம் அது தவறுங்கிறத உணர்றோம், அது பாவங்கிறத நம்ம உணர்றோம். நம்ம இப்படி தெரியாமல் சொல்லிட்டோம், இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபரிட்டத்தில் மன்னிப்பு கேட்டால் போதும். அதை பற்றி ஒன்றுமே தெரியாத அந்த நபரை தேடி போய் நான் இப்படி உங்களை பற்றி பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் வில்லங்கமே ஆரம்பிக்குது. ஏன்னா அவருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட போய் நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொன்னால், சில நேரங்களில் இப்படி நமக்கும் தேவனுக்கு மாத்திரம் தெரியும்படி நம் இருதயத்துக்குள்ளே ஒரு காரியம் நினைவுகளில் பாவம் செஞ்சுருந்தா தேவனுக்கு மாத்திரம் அறிக்கையிட்டால் போதும். மனுஷர்கிட்ட போய் அறிக்கையிட வேண்டியதில்லை. ஒரு சகோதரருக்கு விரோதமாக அல்லது சகோதரிக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டோம்னா அந்த சகோதரருக்கு தெரியும்னா அது அவருடைய பேரை பாதிக்கக்கூடியதாக இருக்குன்னா அவங்ககிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டால் போதும். இப்போ ஒரு திருமணமாகாத ஒரு வாலிப பிராயத்தில் ஒரு சகோதரன், நம்முடைய மேலே மாடியில் ஜெபம் நடக்கும்போது ஒரு முறை ஒரு சகோதரர் வெளிநாட்டிலேருந்து வந்தவர், இங்கே உள்ளவங்க யாரையும் நீங்கள் நினைக்க வேண்டாம், அவங்க சகோதர சகோதரிகள் இங்கே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லி அவங்க மனம் திரும்பின பொழுது அந்த ஒரு நபர் அவர் ரட்சிக்கப்படாத நாட்களில் ஒரு பெண்ணிடத்தில் அவர் தவறிட்டார். அந்த பெண்ணுக்கு அவங்க கல்யாணம் ஆகி அவங்க வேற ஒரு கணவனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் கல்யாணம் ஆகி வேற ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல வருஷங்களுக்கு முன்னாக நடந்தது. அவர் ரட்சிக்கப்பட்டது 50 வயசுக்கு மேலே. ஆனால் அவர் தவறுனது பாதி வயசுலன்னு வச்சுங்களேன், 25 வயசுல என்னமோ எனக்கு தெரியாது. இப்போ அவங்க 2 பேருமே ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிறாங்க. அவர் இன்னொருவருக்கு மனைவியாகி அங்கே இருக்கிறார், இவங்க இன்னொருத்தருக்கு மனைவியாக கொண்டு இவர் இங்கே இருக்கிறார். இப்போ அவர் சபையில் எந்திரிச்சு நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு அறிக்கையிடும்போது மறந்து போனதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொல்லியோ அல்லது ஒரு உறவை சொல்லியோ, இப்போ பேரை சொல்லாமல் கூட சொல்லலாம், ஆனால் உறவை சொன்னால் அங்கே உறவுக்காரங்க இருக்கும்போது தெரியும் இல்லையா? இப்படி ஒரு மதியீனமான காரியத்தை ஒரு முறை ஒருத்தர் செய்ய கேட்டேன். அது அவங்கள நல்ல வேளை பாதிக்கலை. அது பாருங்கள், இப்போ அது எப்படின்னா அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு பிரேதத்தை போய் திறந்தால் எவ்வளோ நாரி நாத்தம் எடுக்குமோ அதே மாதிரி தான் அது ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி அல்லது நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் நடந்த காரியங்களை இப்போ போய் தோண்டி அது தேவனுக்கு முன்பாக சொன்னால் போதும். ஏன்னா அது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்தது, மனைவிக்கு துரோகம் பண்ணலை, தேவனுக்கு விரோதமான பாவம். இன்னொருவருக்கு செஞ்ச பாவத்தை அவங்ககிட்ட அறிக்கையிடலாம். ஆனால் இப்போ அவங்க இன்னொருத்தருக்கு மனைவியான பின்னாடி போய் அவங்கள தேடி போய் நான் இப்போ செஞ்ச பாவத்தை மன்னிச்சுக்கன்னு சொன்னால் இது ஞானமில்லாத செயல். ஏன்னா அது அறியாமையில் உள்ள காலத்தில் உள்ள காரியம். தேவனுக்கு முன்பாக கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுட்டு, ஒருவேளை அதனால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அறிக்கையிடுறது குறித்து ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா இது மாதிரியான காரியங்கள் தேவையில்லாமல் நான் சொன்னது மாதிரிக்கு அடக்கம் பண்ணப்பட்டதை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதனால் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தில் தவறிட்டாங்க, பின்னாடி தான் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காருன்னா திருமணம் ஆன பின்னாடி அதை போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. லெட் இட் விச் இஸ் பரீட் பி பரீட், அவ்வளோதான். அது அறியாமையில் உள்ள காலம். தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டால் போதும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தேவன்கிட்ட போய் சொன்னால் கூட இதை மன்னிப்பாரா, இனிமேல் இது ரொம்ப பெரிய பாவம், இதெல்லாம் மற்றவங்கெல்லாம் செய்யாத ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேன், இது மனசில் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியும், இதை எப்படி தேவன் மன்னிப்பார் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம தேவனுடைய இரக்கத்தை புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம். அவர் நம்ம பாவிகள்னு தெரிஞ்சு தான் நம்மளை ஏற்றுக்கொண்டார், நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி ஏற்றுக்கொண்டார். நம்ம மறுபடியும் பாவத்தில் விழக்கூடுங்கிறதும் அவருக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய பலகீனத்தை அவர் அறிந்திருக்கார். அதனால தான் நான் பரிசுத்த ஆவியை தர்றேன், நீ பலம் அடைந்து சாட்சியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்படியே விழுந்துட்டோம்னா தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ மனம் திரும்பு, அறிக்கையிடு, ரெஸ்டோர் த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியத்தை மீண்டும் கட்டு. எனவே அருமையானவர்களே, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம ரொம்ப ஞானமாக இருக்கணும். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்னாடி ஒரு பாவம் செஞ்சுட்டோம் பாருங்கள். கணவன் மனைவி வீட்டில் எடுத்துக்கிடுங்களேன். கணவன் மனைவிக்கு விரோதமாக ஏதோ கோவப்பட்டோம் அல்லது சண்டை போட்டோம் அல்லது நம்ம அவங்க மனசை புண்படுத்தும்படி பேசிட்டோம் அப்படின்னா மனைவிகிட்ட மன்னிப்பு கேட்கணும். சும்மா சிரித்து மழுப்பி அவங்களோட பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களும் மனைவியாக இருக்கிறனால அல்லது கணவனாக இருக்கிறனால உள்ளத்துக்குள்ளே இருக்கும், ஆனால் வெளியில் பேசிகிட்டு இருப்பான்னு வச்சுங்களேன். பைபிளில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறணும். அதான் நம்ம வாச்சோம். இப்போ 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலேயே இதே வசனத்தை இங்கே கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம்
8 இருந்து வாசிங்க, 8, 9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 10. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குவர்களாயிருப்போம். அப்ப பாவம் செய்யலேன்னு சொன்னா நம்ம அவரை பொய்யராக்குறவர்களா இருப்போம். ஏன்னா அருமையான உள்ள எந்த பாவத்தை செஞ்சாலும் சரி, அந்த பாவம் முதல்ல என்ன செய்யுதுன்னா நம்முடைய ஆத்மாவில் சமாதானத்தை எடுத்துருது, நமக்கும் தேவனுக்குள்ளதான உறவை பிரிச்சிருது. அப்புறம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னென்னா, நாம் செஞ்சது பாவம்ங்கிறத முதல்ல நம்ம இருதயத்தில் உணரணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் அதுக்காக துக்கப்படணும். அந்த துக்கத்தோடு நின்றக்கூடாது. யூதாஸ் துக்கப்பட்டான், ஷி ஃபெல்ட் ரிமோர்ஸ். ஆனால் அவர் போய் கன்ஃபஸ் பண்ணவே இல்லை, அவர் மனம் திரும்பவும் இல்லை. உண்மையாக நம்ம உணர்ந்துட்டோம்னா அடுத்து என்ன நடக்கும்னாக்கும் மனம் திரும்புதல். இப்போ மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா, யோவான்கிட்ட போய் ஞானஸ்நானம் எடுக்க வந்தவங்கள்ட்ட அவர் சொன்னார், மனம் திரும்பணும்னு சொன்னவங்ககிட்ட தான் சொல்கிறாரு, ஷோ பை யுவர் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள்னால அதை காளுங்க அப்படின்னா, உண்மையிலேயே மனம் திரும்பிட்டோம்னா அடுத்து என்ன தீர்மானம் எடுப்போம்னா, இனி ஒரு கால் இது மாதிரி செய்யவே கூடாது அப்படின்னு தீர்மானம் எடுப்போம். ஒருவேளை தீர்மானம் எடுத்து மறுபடியும் தோற்று போகலாம், 7 முறையோடு நீங்கள் நம்ம விழுந்து போயிடலாம். ஆனாலும் கூட அப்படி மனம் திரும்பி நம்ம அறிக்கை இடும்போது கண்டிப்பாக இனிமேல் அப்படி செய்யவே கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இங்கே பேசக்கூடாது, இதை வாங்கக்கூடாது, என்னென்ன காரியத்தில் தவறணுமோ அந்த காரியத்தெல்லாம் அறிக்கையிட்டு இனிமேல் அப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். இட் ஷோஸ் அவர் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் சின். அது எதை காட்டுதுன்னா, நம்ம பாவத்தின் மேல் உள்ள நம்முடைய இருதயத்தில் ஒரு வெறுப்பையும். பாருங்கள், நம்ம அறிக்கையிடுறோம்னா என்ன அர்த்தம்னாக்கும், நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த உணவை நம்முடைய உடல் ஏற்றுக்கொள்ளலைன்னா அது வாந்தி பண்ணி போட்டோம். அதை வாந்தி பண்ணுற வரைக்கும் நம்ம வயிற்றுக்கு சுகம் இருக்காது, என்னமோ செய்யும், அது கொமட்டும், இது பண்ணும். அதை வாந்தி பண்ணி போட்டோம்னா அப்பா இப்போ நம்ம விடுதலையாக இருக்கும். ஏன்னா அது உடம்போடு சேராது. அதே மாதிரி தான் நமக்கும் தேவனுக்குள்ளதான உறவை பிரித்து விட்டதான அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிடும் பொழுது அதன் மேலே ஒரு வெறுப்பு. சே, நான் செஞ்சது எனக்கே சம்மதி இல்லை, நான் இப்படி பண்ணிட்டேனே. ரோமர் 7 அப்படி தான் பவுல் சொல்கிறார், நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாத பாவத்தை நான் செஞ்சுட்டேன், நான் அப்படி பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பேசிட்டேன், நான் இப்படி செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் செஞ்சுட்டேன், நான் தீர்மானம் எடுத்தேன், நான் தோற்று போயிட்டேன், ஐயோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். அதே மாதிரி நான் அதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்ககிட்டையும் போய் சொல்லுவோம். இப்போ சக்கேயுவை பார்க்குறோம், அதே மாதிரிக்கே லூக்கா 18வது அதிகாரத்தில் போய் ஜெபம் பண்ணதான அந்த ஆயக்காரனை பார்க்குறோம். அவங்களாம் எப்படி அறிக்கையிட்டாங்கன்னா, தங்களுடைய இருதயத்தில் துக்கப்பட்டு அறிக்கையிடுறாங்க. யாரும் போய் அந்த ஆயக்காரனிடத்தில் ஏன்ப்பா அப்படி செஞ்சான்னு கேட்கவே இல்லை. சக்கேயுக்கிட்ட யார் அப்படி சொல்லவே இல்லை. ஸோ இட் இஸ் அன் வாலண்டரி ஆக்ட். அப்போ அவர் உண்மையிலேயே அந்த பாவத்தை குறித்து வருத்தம் அடைந்ததையும் மனம் திரும்பினதையும் அதுக்கேற்ற கனி என்னென்னா, அவங்க சொல்லாமலே அறிக்கையிடுறாங்க, நான் பாவி, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அநியாயமாக எடுத்துட்டேன், நான் திரும்ப கொடுத்துட்றேன். தட்ஸ் ஆக்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். அதை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கை அவரே சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே அப்படி மனம் வருந்தலைன்னா, ஆதாமை போல் ஏவாளை போய் ஒளிஞ்சுக்கிட்டு கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு சாடு சாப்பிட்டு சொல்கிறது, இதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன், இந்த சூழ்நிலையினால அப்படி பண்ணிட்டேன், வேறு வழி இல்லாமல் நான் பண்ணிட்டேன். அப்படியே பண்ணியிருந்தாலும் நேரடியாக தேவனே நான் பண்ண தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்பு தான், பிசாசனுடைய பேச்சை கேட்ட தப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம மறைச்சிக்கிட்டு நம்ம மாட்டிக்கிட்டால் யார் வேணாலும் ஆமாம்மா நான் தப்பு தான் சொல்லுவாங்க. அது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். யோசுவாவினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம். யோசுவாவினுடைய புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அதாவது இஸ்ரவேலர்கள் போய் அந்த ஆய் பட்டணத்துக்கு முன்பாக அவர்கள் தோற்று போய் வந்தார்கள். பெரிய தோல்வியை அவர்கள் சந்தித்தார்கள். அது அவர்களுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் எரிகோ பட்டணத்தை அவங்க ஜெயிச்சிருந்தாங்க, அது பெரிய வெற்றி. ஆனால் இங்கே போய் ஒரு சின்ன பட்டணம் ஆய், அதில் போய் தோற்று போயிட்டாங்க. அப்படி தோற்று போன உடனே துக்க முகத்தோடு கூட அவர்கள் தேவனிடத்தில் போய் வருந்துறாங்க. யோசுவா ஜெபம் பண்ணுறார் 10வது அதிகாரத்தில். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க 10வது வசனம், யோசுவா 7:10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே.
ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். போதும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் புறஜாதியருக்கு முன்னாடி வெட்கப்படும்படி, துக்கப்படும்படி, கைவிடப்படுவதனுடைய காரணம் என்னன்னா, தேவன் அவளை கைவிட்டார். காட் இஸ் நாட் பேக்கிங் அப். அவங்களுக்கு பின்னாடி அவருக்கு காட் சப்போர்ட் பண்ணல. இப்போ இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, நிறைய ஊழியர்கள் அவங்க வெட்கப்பட்டு துக்கப்பட்டு மோசம் போகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கும், பிசாசானவன் அவங்கள பாடுகளுக்கு உட்படுத்துறது வேற, அவங்க தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருந்ததுனால காட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் தம். அவங்கள அபிஷேகிக்கிறது இல்லை. அவங்களுடைய இருதயத்தினுடைய துணிகரத்தினால அவங்கள நம்பி அவங்க போவாங்க. த wicked trust in themselves, the righteous trust in God. நீதிமான் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறான். ஆனால் துன்மார்க்கன் தன் பேரில், தன் புய பலத்தின் மேலே, தன் பண பலத்தின் மேலே, தன் ஆள் பலத்தின் மேலே நம்பி ஒரு காரியத்தை செய்கிறான், அவன் தோற்று போயிடறான். ஸோ இங்கே என்னென்னா, ஆய்பட்டணத்தில் தோற்று போனதுக்கான காரணம் என்னென்னா, தேவன் சொல்கிறார், பாவம் செஞ்சாங்கப்பா, நான் எதை எடுக்கக்கூடாது சுட்டெரிக்கணும்னு சொன்னோன்னா அப்போ எடுத்துகிட்டு வந்துட்டான். நீ நாளைக்கு எல்லாரையும் வர சொல்லு, நான் ஒருத்தனையாக காண்பிக்கிறேன், சீட்டு போடுங்கிறாரு. போட்டு யாருன்னு காமிச்சிட்டாரு. இப்போ பாருங்கள், அந்த கடைசியில் 18ஆம் வசனம், எல்லாத்தையும் வாசிக்க நேரமில்லை, நீங்கள் படித்து பாருங்கள். 18ஆம் வசனம் வாசிங்க. அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, கவுனிங்க நல்லா, இப்போ ஆகானை நோக்கி யோசுவா கேட்குறாரு. என்ன கேட்குறாரு பாருங்க. இது வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை. சீட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கோத்திரத்தை போடுறாங்க, அப்புறம் குடும்பத்தை போடுறாங்க, அதில் ஆளை போடுறாங்க. ஆகான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ யோசுவா சொல்கிறாரு, அப்பா நீ சொல்லு, என்ன செஞ்ச, வாசிங்க. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். போதும். அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஆட்கள் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்து வந்ததோட சரிப்பா போ அப்படின்னு விடலை. ஏன் தெரியுமா? இவன் உண்மையிலே மனம் திரும்பினவன் கிடையாது. உண்மையிலே மனம் திரும்பினா அட்லீஸ்ட் அந்த தோல்வி வந்த உடனே யார் பாவம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சீட்டு போடணும் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கலாம், நான் தான் பாவம் செஞ்சுட்டேன்னு. இவன் அப்படி சொல்லவே இல்லை. இன்னார்னு பிடிச்ச பின்னாடி அவர் சொல்கிறார், மகனே சொல்லுப்பா, என்ன செஞ்ச, தேவனை மகிமைப்படுத்துன்னு சொல்லும்போது, மெய்யாவே நான் பாவம் செஞ்சுட்டேன். மாட்டிக்கிட்டார். இனிமேல் எங்கே மெய்யாவே. கடைசியில் அவங்க வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன செஞ்சாங்க பாருங்கள். ஒருத்தர் பாவம் செய்யும்போது அவனுடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே அந்த சாபத்துக்கு ஆளாகிறாங்க. பாருங்கள் 24ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவிகளை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னப்படும். பாருங்க, இப்ப ஆகான் பாவம் செஞ்சான். அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவங்களுக்கு தெரியும். வீட்டில் கொண்டாந்து ஒளிஞ்சு வைக்கும் போது யாராவது சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ அவர்களும் அதற்கு உடந்தையாக இருக்கிறார். அப்போ ஒருத்தன் தப்பு பண்ணும்போது அவங்களுடைய வீட்டாரும் சேர்ந்து அந்த துக்ககரமான சாபத்துக்கு அவர்கள் ஆளாகிறார். அருமையானவர்களே, நம்ம என்ன யோசிக்கணும்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, மற்றதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம திருடும் பொழுது, பொய் சொல்லும்போது, ஏமாற்றும் போது, லஞ்சம் வாங்கும்போது மாட்டிக்கொண்ட பின்னாடி எவ்வளவு அசிங்கம் அது. ஜனங்களுக்கு முன்பாக தெரிந்து போயிட்டதே, அது முதல்லே தெரிஞ்சாலும் இப்பொழுதுதான் மாட்டிக்கிட்டோன்னா தான் திருடன் எல்லாரும் கத்துவாங்க. திருடுகிறவனை எல்லாரும் திருடன் என்று உலகம் சொல்வதில்லை. திருடுகிறது தெரிந்தாலுமே பேசாமல் இருக்கும். லஞ்சம் வாங்குறது தெரியும், ஆனால் எல்லாரும் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் மாட்டிக்கிட்ட உடனே எல்லாரும் அவங்கள அசிங்கமாக பார்ப்பாங்க. அது வரைக்கும் லஞ்சம் வாங்குவாங்க, அவங்கள அசிங்கமாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி உலகத்தினுடைய இயல்பு அதுதான். ஆனால் நம்ம தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தோம்னா மாட்டிக்கொண்டாலும் மாட்டிக்கொள்ளைங்கெல்லாம் கிடையாதுங்க. தேவனுக்கு முன்பாக நான் நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளணும். நான் பாவம் செஞ்சால் எனக்கும் தேவனுக்குள்ளதான உறவு பாதிக்கப்படும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு என்ன அர்த்தம்? ஆத்மாவில் சமாதானம் இருக்காது.
சரீரம் செத்து போகிறதல்ல முதல்ல. அவன் ஆத்மா செத்து போகணும்னா ஆத்மாவில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்தினால தான் நமக்கு சந்தோஷம். நம்ம வந்து சங்கீதம் 16:11 வாசிக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தினால தான், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினால தான் நமக்கு மெய்யான சந்தோஷம் வருது. அதுதான் ரோமர் 14:17 எழுதியிருக்கு. மெய்யான பரலோக ராஜ்யம்னா என்னென்னா அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படும் பொழுது நம்மகிட்ட சந்தோஷம் எப்படி இருக்கும்? அப்போ நம்ம மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் முன்னாடி வி கட் அ சாரி ஃபேஸ் பிஃபோர் ஆல் தி பீப்புள். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு வெட்கி தலகுனி ஒன்று இருக்கு. ஏன் இது? தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்துட்டு போனோம்னா ஒரு சால்வே எடுத்தாராம். பாருங்க, நான் பார்த்துருக்குறேன். நான் ஒரு காலத்தில் மில்லிருந்து பர்ச்சேஸ்க்கு போவேன். அப்போ என்ன செய்வாங்கன்னாக்கும், அந்த நியூ இயர்லாம் வந்துருச்சுனாக்கும் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. டைரி கொடுப்பாங்க, காலண்டர் கொடுப்பாங்க, பேக்கு, அது இது நிறைய. ஒவ்வொரு கம்பெனி சார்பாக நிறைய பர்ச்சேஸ்க்கு போகும்போது நிறைய இடங்களில் வந்து அவங்களாவே கொடுப்பாங்க. நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். அவங்க இங்கேருந்து சொல்லி விடுவாங்க, சார் கேட்டு வாங்கிட்டு வாங்க சார் அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வராது. பப்ளிக் கான்டாக்ட் உள்ளவங்க, பிஸ்னஸ் டீல் உள்ளவங்களுக்கு தான் வந்து அப்படி காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். அப்போ நான் என்ன செய்யணும், வாங்கிட்டு வந்தோன்னே எல்லாத்தையும் வந்து அங்கே ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருவேன். சில பேர் கொடுக்க மாட்டாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்கவுங்க வச்சுக்கிடுவாங்க. நான் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துருவேன். நான் கேட்டு வாங்க மாட்டேன். நான் சொல்லிட்டு தான் போவேன், நான் கேட்டு வாங்க மாட்டாங்க, கொடுத்தா வாங்கிட்டு வருவேன்னு சொல்லுவேன். கொடுத்தா வாங்கிட்டு வருவோம், கேட்டு வாங்குறது இல்லை. அப்படி கொண்டாந்து கொடுக்கும்போது ஒரு சமயம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு நல்ல காலண்டர், பேக் கொடுத்துருக்காங்க, டைரி கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்படி கீ செயின் கொடுப்பாங்க, அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நிறையாலாம் கொடுத்து விடுவாங்க. கொண்டு கொடுத்துருவேன். அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு அது எல்லாரும் பிரிச்சுக்கிடுவோம். எல்லா ஸ்டாஃபெல்லாம் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறது, அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு முறை வந்து ஒரு காலண்டர், அது நல்ல காலண்டர், நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார், அது காலண்டர் என்ன விலை வரும், அதை விட வேல்யூபிள் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் நான், எனக்கு வேண்டான்ட்டா. நான் காலண்டர் அந்த படம் நல்லா இருந்துச்சு வச்சுக்கிட்டேன். ஆவியான உடத்தின அதை கொண்டு கொடு அப்படின்னு. ஏன்னா அது கொடுக்குற வரைக்கும் எனக்குள்ளே சமாதானம் இல்லை. சாதாரண ஒரு காலண்டர் அவங்க எனக்குன்னு தான் கொடுக்குறாங்க, மற்றவங்கெல்லாம் வச்சுக்கிடுவாங்க. ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நம்ம வந்து உண்மையாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்பமான பொருள் கூட அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு ஒரு நான் வச்சுக்கிட்டனால யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பட் ஆவியானவர் என்கிட்ட உணர்த்துற, அதை கொண்டு கொடு. அமர்மையானவர்களே, இதுதான் தேவனுக்கு முன்பாக வாழ்கிறதுல உள்ள ஒரு ரகசியம். நம்ம தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தோம்னா நமக்குள்ள சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். தேவன் வந்து நம்ம பட்சத்தில் இருப்பார். உண்மையிலேயே நம்ம வந்து நம்ம பலகீனத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், திட்டம் போட்டு பண்ணலை, பலகீனத்தில் பண்ணிட்டோம், கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோவப்பட்டுட்டோம், ஏதோ ஒரு காரியத்தில் தவறிட்டோம், அறியாமையினால் பாவம் செஞ்சிடறோம், பலகீனத்தினால பாவம் செஞ்சிடறோம். உடனே நம்ம வந்து ஆண்டவரே நான் இப்படி செஞ்சுட்டேன், இப்படி தீர்மானம் எடுத்தேன், தோற்று போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னா கண்டிப்பாக தேவன் மன்னிப்பார். அதில் சந்தேகமே வேண்டாம். ஆனால் நம்ம வந்து தப்பு பண்ண பின்னாடியும் கூட அறிக்கையிடாமல் நம்ம வந்து அப்போ நம்மளை நீதிமான்களை காண்பிக்கிறதுக்காக ஜஸ்டிஃபை பண்ணோம்னு சொன்னால் அல்லது மறைச்சோம்னு சொன்னால் நமக்கு வாழ்வே கிடைக்காது. நம்ம ஆத்துமாவை நம்ம இழந்துருவோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இறக்கம் பெறுவோம். இது ஒரு பெரிய காரியமா? அறிக்கை செஞ்சு விட்டு விடுறது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. கேஆசி நமக்கு தெரியும். நம்ம ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் 2 ராஜாக்களில் நம்ம வாசிக்கிறோம். 5:17 நினைக்கிறேன், 2 ராஜாக்களில். அங்கே நம்ம என்ன வாசிக்கணும் அப்படின்னாக்கும், அந்த கேஆசி வந்து நாகமான் வந்து குஷ்டரோகம் நீங்கி சுகமாகி போகும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி எதையுமே வாங்கலை, போன்ட்டார். ஆனால் கேஆசி அதை பார்த்துக்கிட்டே என்ன இந்த மனுஷன் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறான். இன்றைக்கும் பாருங்கள், நிறைய ஊழியக்காரர்கள் உண்மையாக தேவ பக்தி உள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து பண ஆசை உள்ளவங்களாக இருக்க முடியும், ரகசியமாக போய் கையூட்டு பெறுகிறவர்கள். இன்றைக்கும் பாருங்கள், இலவசமாக தேவன் வந்து சுகம் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார், பிசாசுகளை துரத்தக்கூடியதான அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அதையெல்லாம் இன்றைக்கி விற்கிறாங்க ஒரு சிலர். இன்றைக்கி வந்து எண்ணெயை ஜெபம் பண்ணி பாட்டில் அடைச்சி விற்கிறாங்க. ஸ்ப்ரே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஸ்ப்ரே, பிளஸ்ஸிங் ஸ்ப்ரே, ஆசீர்வாத ஸ்ப்ரே, அதெல்லாம் பணமாக்குறாங்க. இவர்களுக்கு எப்படி அபிஷேகம் இருக்கும்? எப்படி தேவ ஆவியான அவங்க கூட இருப்பார்? எப்படி அவங்கள சப்போர்ட் பண்ணுவார்? அவங்களுடைய மாம்சத்தின்படி அவங்க வந்து அவங்களுடைய திறமையில வச்சு சம்பாதிக்க நினைக்கிறவங்களை எப்படி தேவன் வந்து இது பண்ண முடியும்? முடியாது. அப்போ கேஆசி வந்து அப்படி போய் ஏமாற்றி நாகமான்கிட்ட போய், இப்போ தான் 2 பேர் வந்தாங்க, எங்கள் எஜமான் வந்து உங்ககிட்ட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே, அங்கே பாருங்கள் அடுத்த வசனம் 21 வாசிங்க. நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகிட்ட இருந்த மனுஷன் எப்படி இப்படி ஒரு துணிகரமா போய் சொல்றான் பாருங்க.
அவ்வளோ பெரியதான அற்புதத்தை, ஒரு குஷ்டரோகத்தை தொட்டு கூட இல்லை, போய் அந்த யோர்தான் நதியில் கழுவுனாரு, மூழ்கிட்டு வந்த உடனே சுகமாயிடுச்சு. அவன் சண்டை போட்டுட்டு போனவன் வந்து இப்போ வந்து தாளை பணிந்து மெய்யாவே தேவன் இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் வந்து எவ்வளோ பணம் ஆசை உள்ளவனாக இருக்கான் பாருங்கள். நம்ம எவ்வளோ பெரிய சபையில் இருக்கலாம், எவ்வளோ பெரிய சத்தியத்தை கேட்கலாம், ஆனால் இன்னும் நம்ம வந்து பொருளாசை உள்ளவர்களாகவோ, பாலி இச்சைக்கு அடிமையாக இருக்கிறவர்களாகவோ, சினிமா பார்க்குறவர்களாகவோ, அல்லது ஏமாற்றுகிறவர்களாவோ, லஞ்சம் வாங்குறவர்களாவோ இருக்க முடியும். அதுதான் இது காட்டுது. இவ்வளோ பெரியதான தீர்க்கதரிசிக்கிட்ட இருந்தவன் துணியரமாக வந்து பொய் சொல்கிறான் பாருங்க. கேட்குற அவன் போயிட்டு வந்துட்டான், எல்லாத்தையும் கொண்டு போய் சேஃபராக ஒழிச்சு வச்சுட்டான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். அவங்களே கொண்டு வர்றாங்க, கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் வையான்னு வச்சுட்டு அவங்கள அனுப்பிவிட்டான். அடுத்து என்ன நடந்த பாருங்க, 25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். எப்படி இருக்கு? நான் எங்கேயும் போகலையே. பெர்ஃபெக்ட் ஆக்ஷன், நடிப்பு, மாய்மாலம், நடிப்பு பாருங்க. உடனே அவர் சொல்றாரு பாருங்க, நான் எங்கேயும் போகலையே, நான் இங்கே தான் இருக்கேன், என்ன எப்படி கேட்குறீங்க? அருமையான நடிப்பு. அவரை ஏமாத்திலாம் நினைச்சாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க அடுத்து. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். போதும் பாருங்க, உன்னை பிடித்திருந்து சொன்னது கரெக்டு. அவன் பாவம் செஞ்சதுனால அவனுடைய சந்ததியும் பிடிக்குங்கிறார் பாருங்க. ஒரு மனுஷன் செய்யக்கூடிய பாவத்தினால அவன் சந்ததிக்கே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் போயிடுது. அவர்கள் தேவனை விட்டு தூரம் போகிறது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிக்கே அந்த துரோகத்தை கொண்டு வந்து விடுகிறார். ஏன்னா அருமையானவர்களே, ஜாக்கிரதையாக இருக்கும். எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக சுத்த மனசாட்சி உள்ளவளாக இருக்கணும்னாக்கும் நம்ம செய்ய வேண்டியதில் என்னன்னாக்கும், பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிடணும். யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சோமோ அவங்களுக்கு விரோதமாக, இருதயத்தில் தேவனுக்கு மாத்திரம் தெரியும்படி செஞ்சுருந்தா தேவனுக்கு அறிக்கையிடணும். அரசாங்கத்தை ஏமாற்றியிருந்தால் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். அதே மாதிரிக்கு யார்கிட்டையாவது வாங்கல் கொடுக்கல ஏமாற்றிருந்தா, சக்கையை சொல்கிறார் பாருங்க, நான் யாரிடத்துலையாவது வாங்கியிருந்தேன்னா அநியாயம் எடுத்திருந்தா அதை என்ன செஞ்சிடறேன், நாளத்தனையாக திரும்ப கொடுத்துட்றேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இன்று இந்த வீட்டுக்கு என்ன செஞ்சா, அவர் இன்னும் கொடுக்கணும்னு தான் சொன்னார், அறிக்கையிட்டார். உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவர் ஏற்றுக்கொண்டார் தேவன். இன்னும் அருமையானவர்களே, நாம் வந்து இப்படிப்பட்டதான இதெல்லாம் எதுக்காக வேதத்தில் நமக்கு எழுதியிருக்குனாக்கும், நம்ம பாவத்தை ஒரு காலம் மறைக்கவே கூடாது, நேர்மையாக ஒற்றுக்கொள்வோம். வாலண்டியராக போய் அறிக்கையிட்டு தான் உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான துக்கம், உண்மையான மனம் திரும்புதல். அடுத்து வந்து நான் இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானம், அது நம்மக்கிட்ட ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும், தீர்மானம் இருக்கணும். ஆண்டவர் இனிமேல் நான் இப்படி பண்ணிட்டேனே. பாருங்கள், நிறைய வீடுகளை சொல்கிறேன், கணவன்மார்கள் மனைவிமார்கிட்ட மன்னிப்பு கேட்கறதில்ல, மனைவிமார்கள் கணவன்மார்கிட்ட மன்னிப்பு கேட்கறதில்ல. சில வீடுகளில் வந்து மகாராஜாக்களாக இருப்பாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா மகாராணிகள், நான் என்ன பாவம் செஞ்சேன், பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், நான் ஒரு பாவம் செய்யவே இல்லை. யாரை போல்? இப்போ யார் உதாரணம் சொன்னேன், இப்போ கேயாசியை போல். நான் எங்கே போலையே, நான் இங்கே தான் இருந்தேன். புதிய ஏற்பாட்டில் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட முதல் பாவம் அப்போஸ்தலர் நடுவில் 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அதனால் அனனியா சப்பீரால் செஞ்ச பாவம். என்ன பாவங்க செஞ்சாங்க? அவ்வளோ பெருசா என்ன பாவம் செஞ்சாங்க? அங்கே வந்து வேசிகள் மனம் திரும்புகிறாங்க, விபச்சாரிகள் மனம் திரும்புகிறாங்க. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை வந்து ஆண்டவர் வந்து போய் இனி பாவம் செய்யாதன்னு அனுப்பி விட்டாரு. ஆனால் பொய் சொல்லிட்டு மரண தண்டனை. காரணம் என்ன? அவன் பாவத்தை அறிக்கையிடலை, மறைச்சிட்டாங்க, மாய்மாலம். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், மாய்மாலக்காரனுக்கு ஐயோ. ஆண்டவரை சொல்கிறார் மத்தேயு 23 திரும்ப திரும்ப பாருங்கள், வந்து மாய்மாலக்காரர்களுக்கு ஐயோ, பரிசேயர்களுக்கு ஐயோ. பாவிகளுக்கு ஐயோன்னு சொல்ல, பரிசேயர்களுக்கு ஐயோ, மாய்மாலக்காரருக்கு ஐயோ. எனவே நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். கட்டாயத்துக்காக இப்போ சின்ன பிள்ளைகிட்டெல்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டா சின்ன பிள்ளை அடிச்சுட்டு வருவாங்க, மன்னிப்பு கேளு அப்படின்னா சரி சாரி அப்படிமா. அவங்க வந்து அடுத்த முறை வந்து அப்படி செய்யக்கூடாங்கிற எண்ணத்தோடு பண்ணுறதில்ல. இப்போ நான் வந்து தப்பிக்கணும், தண்டனைக்கு தப்பிக்கணும். இட் இஸ் எ டூல் ஃபார் எஸ்கேப். அது எஸ்கேப்பிசம், அவ்வளோதான். அப்போதைக்கு மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, ஓகே அவ்வளோதான். அப்படி நம்ம பண்ணுறது உண்மையான ஒரு
மனம் திரும்புதல் அல்ல. இட் இஸ் எ டெட் ஒர்க். அது ஒரு செத்த கிரியை. தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வதற்காக மன்னிப்பு கேட்பதும், கட்டாயப்படுத்துறது நிமித்தம் வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்பதும், அல்லது மாட்டிக்கொண்டோம் வேறு வழியே இல்லை, மாட்டிக்கொண்ட பின்னாடி ஆகான யார் விடுவாங்க? அவனை கண்டிப்பாக அவன் தான் தெரிஞ்ச பின்னாடி அவனை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆமாம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறது உண்மையான மனம் திரும்புதலே கிடையாது. உண்மையாக நம்முடைய தப்பை உணர்ந்தோம்னு சொன்னால் நான் பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயக்காரனை போல, அந்த சகேயை போல உண்மையான மனம் திரும்புதல் இருந்துச்சுன்னா தேவன் கண்டிப்பாக மன்னிப்பார். அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அதாவது விபச்சாரமோ வேசித்தனமோ திருடோ கொலையோ எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அறிக்கையிடுகிற பாவங்களை கண்டிப்பாக தேவன் மன்னிப்பார். அவர் இரக்கமுள்ள தேவன். ஒரு கால் நம்மளை தண்டிக்கிறதுக்காக அவர் வரல, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் வந்தார். ஆனால் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். பாருங்கள், இந்த அறிக்கையிடன்னு சொல்லும்போது கடந்த கால பாவங்களை அல்லது அறிக்கையிட்ட பாவத்தையே திரும்ப திரும்ப அறிக்கையிடணும்னு சொன்னால் நம்ம தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறோம்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நம்முடைய பிள்ளை ஏதோ ஒரு உடச்சிட்டான், ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரிப்பா போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லியாச்சு. இனி ஒரு 4 நாள் கழிச்சு அப்பா மன்னிச்சுங்கப்பா. எதுக்குப்பா? அன்றைக்கி நான் உடச்சிட்டேன்ல. அதுக்கு அன்றைக்கி தான் நான் அதை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது இன்னொரு 3ஆவது இடம் மறுபடியும் சொன்னான்னு வச்சுங்க, அப்பாவுக்கு உண்மையிலே என்ன இருக்கும்? என்னடா என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஏன் நீ இப்படி என்னை சந்தேகப்படுற? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஏன்னா அவர் மன்னித்த பின்னாடி அந்த பாவத்தையே திரும்ப திரும்ப போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அது கரெக்டு. நம்ம ஒரு முறை நம்ம விழுந்துட்டோம்னா திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது, அப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கும் போது, அப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது, எந்த சூழ்நிலையில் நம்ம பாவத்தில் விழுந்து போயிட்டோமோ அது குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் அறிக்கையிட்ட பாவத்தையே திரும்ப திரும்ப நம்ம அறிக்கையிட வேண்டாம். உண்மையாக மனம் வருந்தி நம்ம திருந்தி நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு பாவத்தை அறிக்கையிட்டோம்னா திரும்ப திரும்ப போய் அதை அறிக்கையிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் இனி அதை நினையாமலும் இருப்பேன். அவர் நினைக்காமல் இருக்கிறது போய் மறுபடியும் போய் ஞாபகப்படுத்தினா என்னது? அது அவருடைய அன்பை சந்தேகிக்கிற மாதிரி. அப்படி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம உண்மையிலே மனம் வருந்தி திருந்தி அறிக்கையிட்டோம்னா கண்டிப்பாக அவர் மன்னிப்பார். ஏன்னா அது வாக்கு தத்த மாதிரி சொல்லியிருக்கு, உன் பாவங்களை 1 யோவான் 1:9 வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். போதும். அதே மாதிரி இப்போ 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பாவம் செஞ்சிட்டோம்னா யாக்கோபு 5:16 வாசிங்க. யாக்கோபு 5:16. நீங்கள் ஏதாவது சுகம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் நீங்கள் ஏதாவது 2 பேர் பாவம் செஞ்சிட்டீங்கன்னா, அது சகோதரலாக இருக்கட்டும் அல்லது கணவன் மனைவியாக இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கையிடுங்க. உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கையிடுங்க, அவங்க பாவத்தை அறிக்கையிடட்டும். 2 பேரும் சேர்ந்து இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்பார் அப்படின்னு எழுதியிருக்கு. வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஒருவருக்கொரு அறிக்கையிடுங்களுக்கு நீ போய் பாதிரியார்கிட்ட அறிக்கையிடுன்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது வேதத்தில்? தேவன்கிட்ட அறிக்கையிடுறதுக்கு பதிலாக அவங்க போய் ஒரு மனுஷன்ட்ட சாமியார்கிட்ட அறிக்கையிடுறாங்க. அதெல்லாம் வேதத்தில் இல்லவே இல்லை. இதில் செஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேர் அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்களால முடியவே இல்லை. வேதத்தில் எங்கே இருக்குன்னு, ஏன்னா அவங்க வேதத்தை அவருடைய கையில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு வீட்டுக்கு 4 பைபிள் இருக்குது, இலவசமாக பைபிள் கிடைக்குது, ஆனால் அதை வாசிக்கிறது இல்லை. அதனால வேதம் இன்னைக்கு அவர்களுக்கு அந்நிய காரியமாக இருக்கிறது. அப்படியே வேதத்தில் இருக்குன்னு வசனத்தை எடுத்து காமிச்சா கூட அவங்களுடைய பாரம்பரியத்தையும் அவர் சிறுபிள்ளையிலிருந்து சபையில் கேள்விப்பட்டதை நம்புகிற அளவுக்கு வேதத்தை நம்புறதில்லை, தேவனுடைய வார்த்தையை நம்புறதில்லை. அதனால விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எனவே அருமையானவர்களே, தயவுசெய்து சத்திய வேதத்தை வாசிங்க, பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் மேலானது. மனிதர்களுக்கு முன்பாக நீதிமான்களாக வாழ்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார். மாய்மாலக்காரனுக்கு ஐயோ. ஏன்? இங்கே நம்ம மனம் திரும்பினா மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கார். பாருங்கள், அந்த விருந்துக்கு, கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் தெருவில் உள்ளவங்கள தான் கூட்டிகிட்டு வராங்க. அழைக்கப்பட்டவர்கள்லாம் அபாத்திரா போனாங்க. வழியில் தெருவில் நிற்கிறவங்களாம் போய் கூட்டிகிட்டு வான்னு சொன்னார். கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ கல்யாண அந்த விருந்து சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருக்கிறது. யாரும் யோக்கியம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது, எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராக போனார்கள். அதனால போய் எல்லாரையும் வீதியில் நின்றவங்க மேலே தான். நம்மளாம் அப்படி தான், நம்மளையெல்லாம் தேவன் அழைச்சி விருந்து சாலையில் வச்சுட்டாரு. ஆனால் அந்த விருந்து சாலையில் அங்கே எப்படின்னாக்கும் அவங்களுக்கு வாசலில் அவங்களுக்கு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படும். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா சில பெரிய கல்யாணம்லாம் போனீங்கன்னா வாசல் நின்று அவங்களுக்கு பன்னீர் தெளித்து சந்தனம் பூசி கல்கண்டு கொடுத்து அவங்கள வரவேற்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. அப்படிலாம் சில பெரிய கல்யாணங்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்த ஒரு மனுஷன்
அங்கே இலவசமாக கல்யாண வஸ்திரம் கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு இப்போ நம்மெல்லாம் பெரிய கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்கிறோம், சில வீடுகளுக்கு நம்முடைய நெருங்கின உறவினர்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் வரும்போது நல்ல ட்ரெஸ் உடுத்தி வரணும், எங்களுடைய கல்யாணத்துக்கு வரும்போது நீங்கள் நல்ல ட்ரெஸ் உடுத்து வரணும், எங்கள் கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. அல்லது பிரியத்தை பொறுத்து எடுத்து கொடுக்குறதும் உண்டு. சில பேருக்கு பிரியத்தை பொறுத்து எடுத்து கொடுப்பாங்க, ஓகே. ஆனால் அதையெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஏன் வசனம் நல்லா தான் இருக்குது, இதுக்கு மேலே ஒன்று வேணும் அப்படின்னு ஒரு கந்தலையும் ஒரு இதையும் உளுத்திட்டு வந்தால் அவருக்கு இப்போ கௌரவ பிரச்சனை வந்து பார்க்குறாரு. நண்பனே, நீ எப்படி இங்கே வந்த? வாசல் வழியே தான் வந்தியா? திருதுன்னு முழிக்கிறான் அவன். உன்னை ஏறி குதிச்சு வந்திருக்கணும், இல்லைன்னா என்ன அந்த வஸ்திரத்தை வாங்கிட்டு உடுத்தாமல் வந்திருக்கணும், அல்லது வாங்காமே வந்திருக்கணும். அப்போ இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தை, வாசல் நின்று கொடுக்குற வஸ்திரத்தை, அதை வாங்கி உடுத்திக்கிறதுல அவனுக்கு என்ன கௌரவ பிரச்சனை? அதே தான் இங்கே கேள்வி. அவன் நினைச்ச அவனை பிடிச்ச அழுகையும் பற்கடிப்பும் உள்ளதான இடத்துல போடுங்க. நமக்கு இலவசமாக மன்னிப்பு தர்றாரு ஆண்டவர். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்ச பாவத்தை அறிக்கையிட்டு மனம் வருந்தோணும், நேர்மையும் தாழ்மையும். அதை கூட நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால், மாய்மாலம் பண்ணோம்னா, நம்மளை நியாயப்படுத்திக்கிட்டோம்னா, நம்மளை மறைச்சிக்கிட்டோம்னா, எல்லா மனுஷர்களுக்கு முன்பாக என்னுடைய பெயர் கெட்டு போயிடும், அசிங்கப்பட்டு போயிடுவேன் அப்படிங்கிறதுனால நம்மளை நீதிமான்களை காட்டி கொண்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஐயோ தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் தவறக்கூடியவங்க தான். நிறைய காரியங்களில் தவறுறோம், வார்த்தையில் தவறுறோம், செயலில் தவறுறோம். தெரியாமே நிறைய காரியங்கள் இருந்துச்சுனாக்கும் அறியாமையில் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருக்கிறார். அது கூட சங்கீதக்காரர் 139 சங்கீதத்தில் சொல்லுவார், ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தக்கூடிய காரியம் என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எனக்கு காட்டுங்க, நான் மனம் திரும்புகிறேங்கிறார். அது நல்லது. அதனால் நம்ம எந்தெந்த காரியத்தை சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணுவோம். சரி பண்ண முடியாத காரியங்களும் சில இருக்கும். ஆண்டவரே நீங்கள் தான், எனக்கு வேறு வழி இல்லை, என்னால் அதை சரி பண்ண முடியலை, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஆனால் நாம் அறிக்கையிடாமல் மனம் வருந்தாமலும் திருந்தாமலும் இருந்தால் நமக்கு ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை ஏற்றுக்கொள்வாருங்கிற எண்ணப்பில் இருந்தோம்னு சொன்னால் ஒரு காலம் பாவம் மன்னிப்பு பெறவே முடியாது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழவே முடியாது. அறிக்கை செய்வோம், விட்டு விடுவோம். அவர் இரக்கமாக இருக்கிறார், அவர் மன்னிப்பார், நிச்சயமாக மன்னிப்பார். அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் மன்னிப்பார், இலவசமாக மன்னிக்கிறார். நாம் அதுக்குரிய விலைக்கரையத்தை அவரே செலுத்திட்டார். ஸோ இந்த ரட்சிப்பு இலவசங்கிறதுனால இட் இஸ் ஃப்ரீ, பட் இட் இஸ் நாட் சீப். தேவன் நம் கண்களை திறந்தல் வர. ஆமாம். தேவனை பேசின வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு முறை எங்கள் ஸ்கூலில் நாங்கள் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்கும்போது பிரேக் டயத்து, இன்டர்வல் டயத்தில் ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க. தலையில் லேசாக வீங்கி இருக்குது. இன்னொரு பையனை கூப்பிட்டு வரேன், கல்லை விட்டு எரிஞ்சிட்டான் சார் அப்படின்னு. அவன் எரிஞ்சவே நான் எரியவே இல்லைன்றான். சுற்றி நின்று அஞ்சிட்டான், இவன் தான் சார் எரிஞ்சான், வீங்கி இருக்குது, 10 கூப்பிட்டு வராங்க, இல்லைன்ட்டான். என்னடா சொல்கிற, தலை வீங்கி இருக்கு அவனுக்கு, இவங்கெல்லாம் பார்த்தோம்ன்றாங்க, நான் எரியலை, நான் அவனை எரியலை. அப்போ என்னடா செஞ்சேன், நான் இன்னொருத்தனை எரிஞ்சேன். இவன் கல் வரும்போது குறுக்க வந்துட்டான். அது ஏன் தப்பு கிடையாது, யார் தப்பு? அவன் தப்பு. அவன் ஏன் கல் வரும்போது குறுக்க வந்தான், அவன்ல பார்த்து வந்துருக்கணும். இப்படிதான் இது நம்முடைய மாம்சம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு. சில நேரத்தில் இது அவங்க இப்படி செஞ்சதுனால நான் செஞ்சேன், நானா அப்படி செய்யலை. அவன் பேசுனதுனால நான் கோவப்பட்டேனே தவிர நானா என்ன செய்யலை, கோவப்படலை. அப்போ என் பாவத்தை எந்த அளவுக்கு நான் மறைக்கணுமோ அப்படி மறைக்கும் போது கிட்டமான வாழ்வடைவருக்கு வழியே கிடையாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களாம் கூப்பிட்டு வருவாங்க, கேட்டோம்னா அப்படி இல்லைன்றுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் 9th 2 நாள் லீவ், அவன் ஸ்கூலுக்கு வரல. காலைல கூப்பிட்டு ஏன்டா வரல அப்படின்னா, நாங்கள் திருவாடான பக்கம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். யார் யாரா? நான் போனேன், அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் போனோம்ன்றான். அன்னைக்கு சொல்கிறேன், முதல் நாள் போனோம்னு திருவாடான பக்கம் போனோம்ன்றான். நான் கேட்டேன், உங்கள் அம்மாவை நான் துறையம்புத்தூர்கிட்ட பார்த்தனே காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது அப்படின்னு. இப்படியே முழிக்கிறான். அப்படின்னா வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் உண்மையை சொல்கிறேன், அவன் வீட்டில் இருந்துட்டான், பள்ளிக்கூடத்துக்கு வராமல். அதுக்கு ஒரு காரணம். அப்போ எல்லாம் சுற்றி நெருக்கி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னா ஒத்துக்கிற மாதிரி பார்த்தோம்ல, கேயாசி அது யோசுவாட்ட மாட்டின மாதிரி எல்லாம் சீட்டு விழுந்து கடைசியில் உன் பேரில் விழுந்துருச்சுப்பா, நீ தான், நீ வழியே இல்லை தப்பிக்க. அதுக்கப்புறம் ஒத்துக்கிறது அது மெய்யான மனம் திரும்புதலே கிடையாது. நம்ம யூதாஸ் காரியத்தை அப்படித்தான். இயேசுவிடம் 3.5 ஆண்டுகள் ஒரே உண்டு உறங்கி எல்லாம் இருந்தும் பணாசையிலிருந்து விடுதலை ஆகலை. தேவனாக பேசினார், நீ சபையில் எவ்வளவுதான் நெருக்கமாக யாரோட பழகினால், சகோதர செயலோடு அல்லது ஆவிக்குள்ள பழகினாலும் இயேசுவுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இல்லை என்றால் ஆவியில் கண்டிப்பாக நான் என்னுடைய பாவங்கள் இருந்தோ பண ஆசையிலிருந்து நான் விடுதலையாகவே முடியாது.
தேவன் அப்படிதான் அவன்கிட்ட பேசியிருக்காரு. நான் வந்து தேவன் பேசும்போது, உணர்த்தும் போது நான் உடனே அதை ஒத்துக்கொண்டு, ஆம் ஆண்டவரே நான் தான் அந்த பாவி, நான் தான் செய்தேன் அப்படின்னு நான் ஒத்துக்கொள்ளும் போது கண்டிப்பா நமக்கு நம்பிக்கை உண்டு.